ஃபஸ்ட்டு வந்து நம்ம 8 அடி ஒயர் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி நம்ம ரவுண்டாக நம்ம விரலில் சுற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை சுற்றி முடிச்சாச்சு. சுற்றி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து 4 அடி ஒயரை சுற்றிக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக 4 அடி ஒயர் நம்ம வச்சுக்கணும். அதை வச்சு தான் நம்ம ஃப்ளவர் போடணும். என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த 4 அடி ஒயர் விட்டுருங்க. ஏன்னா இல்லைனா வந்து நம்ம போடும்போது ஒயர் பற்றாமல் போயிடும். இதில் வந்து இந்த ஃப்ளவர்லலாம் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். அதாவது இந்த மாதிரி திருப்பி இந்த ஒயர் இந்த பக்கமாக எப்படி வரணும், ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த பள்ளம் பகுதி இப்படி மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? வச்சு இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோல்குள்ளே நம்ம விட்டுடலாம். விட்டு இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்லேருந்து இந்த ஒயரை இப்படி இழுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே ஒரு நாட் மாதிரி வந்திருக்கு, ஓகேங்களா? அடுத்தது இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை அப்படி இப்படி திருப்பி பாருங்க. இந்த ஒயரை நம்ம இப்படி திருப்பி இது மேலே வச்சோம்னா நமக்கு ஒரு ஷார்ப் கிடச்சிரும். அவ்வளோதாங்க. அப்படியே அந்த ஒயரை அது மாதிரி நம்ம மேலே இந்த ஹோல்குள்ளே விட்டுடலாம். விட்டு எடுத்துடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று போட்டாச்சு. இப்போ ரெண்டாவதும் அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்டெப்பை பார்த்துக்கோங்க. அதே தான். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒயர் இருக்குது, அதை நம்ம இப்படி இந்த ஹோலுக்குள்ளே விட்டு இது வழியாக எடுக்கிறோம், ஓகேங்களா? இந்த நீட்டு ஒயர் தான் இழுக்கிறோம். இழுத்தாச்சு. இப்போ அதை நம்ம டைட் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். அடுத்தது இப்படி ஒரு கூர்மையாக இருக்கிற மாதிரி இந்த ஒயர் மேலே நம்ம இப்படி வச்சு இதுக்குள்ளே திரும்பியும் மேல் வழியாக நம்ம வந்து ஒயரை விடுறோம். அவ்வளோதாங்க. இப்போ இதை இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆரம்பிக்கிறது எதுனா, அப்படி கீழேருந்து இந்த ஒயரை இந்த ஹோல்குள்ளே நம்ம விடுறோம். விட்டுட்டு இது வழியாக இந்த ஒயரை இழுக்கிறோம், ஓகேங்களா? இழுத்தோம்னா நமக்கு ஒரு நாட் மாதிரி கிடைக்குது பாருங்கள். நாட் கிடைச்சதும் அந்த இடத்துல ஷார்ப் பண்ணுற மாதிரி இப்படி இருக்குது இந்த ஒயரை. அதை லைட்டாக இப்படி ட்விஸ்ட்டு, ஓகேங்களா? இப்படி திருப்பி இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஷார்ப் கிடைக்கும். அப்படியே அது மேலேயே இந்த இடத்துல மேலேருந்து நம்ம ஒயரை விடுறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து ஒயரை விடுறோம், ரெண்டாவது ஸ்டெப்பு மேலேருந்து ஒயரை விடுறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஃப்ளவர். கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போட போட சூப்பராக வந்துடும் நமக்கு, ஓகேங்களா? இது மாதிரியே இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கீழேருந்து ஒயரை விடுறோம், இது வழியாக நம்ம எடுக்கிறோம், டைட் பண்ணுறோம். அவ்வளோதான். டைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷார்ப்பாக வரதுக்கு லைட்டாக இப்படி வழவழப்பாக இருக்குது. அடுத்தது ஷார்ப்பாக்கிறதுக்கு இப்படி பண்ணிவிட்டு மேலேருந்து ஒயரை விடுறோம். அவ்வளோதாங்க. இதே ஸ்டெப்பு தான் ஃபுல்லாக போட்டு நான் காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. போட்டு முடிச்சுட்டு நம்ம பின்பக்கம் திருப்பிக்கலாம். பின்பக்கம் திருப்பிட்டு நம்ம இங்கேருந்து ஒயர்ஸை வந்து சொருவிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 3/4 அடி ஒயர் எடுத்திருக்கேன், 2. ஃபஸ்ட்டு நம்ம இப்படி இன்ட்டு மாதிரி சமமாக வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, சமமாக பார்த்துக்கலாம். சமமாக எடுத்துட்டு இப்போ இன்ட்டு மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இந்த சாண்டில் கலர் ஒயரை இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு கே மாதிரி இருக்குது. திரும்பி இந்த சாண்டில் கீழே இருக்கிறத திரும்பி இந்த பக்கம் இப்படி நம்ம வச்சுக்கிறோம், ஓகேங்களா? வச்சுட்டா
இப்போ திரும்பி ஒரு இன்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ நம்ம போடலாம். இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை, அதாவது இங்கே பாக்ஸ் நாட் போடலாம். இதை வச்சு நம்ம இந்த இடத்துல இப்போ பாக்ஸ் நாட் போட்டாச்சு, டைட் பண்ணிட்டோம். திரும்பி இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி ரெட் கலர் ஒயரை நம்ம மடிச்சுக்கலாம். இந்த சாண்டில் கலரை எப்படி மேலே விட்டு முறுக்கி விட்டு இந்த பாக்ஸ் நாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டாச்சு. 2 பாக்ஸ் நாட்டையும் நல்லா டைட் பண்ணி விட்டுறலாம். நம்ம வச்சுட்டு இன்னும் நல்லா இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இந்த மாதிரி நம்ம மடக்கிக்கணும். ஒரு முட்டு மாதிரி இருக்கும் பார்க்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு முட்டு மாதிரி கொடுத்துட்டு இந்த ஒயருக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே ஒயர், இந்த ஒயர் வச்சுருக்கோம்ல, நம்ம இதில் போட்ட ஒயரை அதை வச்சு நல்லா ஒரு டைட் பண்ணி சுற்றிடணும். ஏன் தெரியுமா? அப்போ நம்ம இழுத்தோன்னா கீழே வந்துடும், இல்லை வெளியே வந்துடும். டைட் பண்ணி நல்லா சுற்றிட்டு திரும்பி இந்த ஒயரில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். எதுலையாச்சும் ஒரு ஒயரில் இதுக்கு வந்து ஒரு 8 அடி ஒயர் எடுக்கிறேன். அதை நம்ம அதை மாதிரி விரல சுற்றிக்கலாம். இப்போ நம்ம சுற்றி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃப்ளவருக்கு வந்து நம்ம 4 அடி ஒயரை சுற்றிக்கலாம், 3 அடி ஒயர் விட்டுறலாம் பூ போடுறதுக்கு. பாருங்கள், நம்ம வந்து நமக்கு இந்த மாதிரி ரைட் சைடில் ஒயர் வரும். இப்படி இப்போ பள்ளம் பகுதி மேல் பார்த்து இருக்கா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த ஒயரை மடக்கி நம்ம அப்படி கீழேருந்து இந்த ஹோல்குள்ளே ஒயரை விடுவோம். அதுக்கப்புறம் இந்த கேப்பில் இருந்து அந்த ஒயரை இழுக்கிறோம். அவ்வளோதாங்க. இதே ஒரே ஸ்டெப்பு தாங்க இந்த பூ. இந்த ஒரு ஸ்டெப்பு தான், இந்த ஒரு ஸ்டெப்பு நம்ம எப்படி போடுறோங்கிறதா இருக்குது. ஓகேங்களா? திரும்பவும் இந்த பல்ல இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த ஹோல்குள்ளே நம்ம ஒயரை விடுறோம். இதிலேருந்து நம்ம எடுக்கிறோம். திரும்பி இப்படி மடிச்சுக்கிறோம். இந்த ஹோல்குள்ளே விடுறோம். விட்டு இது வழியாக நம்ம எடுக்கிறோம் ஒயரை. நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக போடணும். டக்குன்னு ஸ்பீடாக போட்டுறக்கூடாது. எந்த இடத்துலையாச்சும் டக்குன்னு விட்டுரும் நம்மளை. நான் ஃபுல்லாக போட்டேன் பாருங்கள். போட்டுட்டு நம்ம இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பூ போட்டோம்ல, நம்ம அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அது போட்டதுமே அங்கே ஒரு இது கிடச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. அது மாதிரி நம்ம பின்பக்கமாக இந்த ஒயருக்குள்ளே இதை நம்ம சொருகி விட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. நம்ம பூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த முக்கு மாதிரி வச்சிடலாம். முதல் பூக்கு ஃபஸ்ட்டு பூ போட்டோம்ல, அதுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரியே நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த முக்கை இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிட்டு பாருங்கள், இந்த ஒயரை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அது உருவாமல் இருக்கும். அதுக்காக தான் 2ஆக பிரிச்சுட்டு
அப்படியே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு பக்கம் இப்படி ஒயரை சுற்றிக்கிறோம். திரும்பி அதே மாதிரியே வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் இப்படி சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்பயே கரெக்டாக சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு ஒரு 2 ரவுண்டு நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி 2 ரவுண்டு சுற்றி நம்ம சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒயரை இங்கே வந்து சொருவி விட்டுறலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி பூ முட்டி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி 6 ஒயர் எடுத்துருக்கலாம். நான் வந்து இதில் வந்து 3 ஒயர் வந்து ரெட் கலரும் 3 ஒயர் வந்து எல்லோ கலரும் எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு வந்து 1 அடி ஒயர் எடுத்துக்கலாம். ரெட் கலர் 1, எல்லோ கலர் 1 எடுத்திருக்கேன். எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் நட் போட்டுடலாம் சமமாக வச்சு. இப்போ சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். லைட்டாக அதெல்லாம் இருக்க அதை நம்ம சமப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 ஒயரையும் அதேமாரி நம்ம போட்டுடலாம். நமக்கு 3 செட்டு பாக்ஸ் நட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 3 செட்டு பாக்ஸ் நாட் 6 ஒயர் எடுத்தோம் 1.5 அடியில். நமக்கு 3 செட்டு பாக்ஸ் நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு 2 எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்படி ஆப்போசிட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஆப்போசிட்டாக, அதாவது இப்படி நம்ம நேராக வச்சுக்கலாங்க. நேராக வச்சுட்டு இப்போ இந்த ஆப்போசிட் இந்த இடத்துல ஒரு இன்ட்டு மார்க் வருதுல, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் நம்ம போட்டுடலாம். இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் நட் போட்டாச்சுங்க. ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே தான் போட்டோம், அதை அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். மேல் பக்கமாக திருப்பிக்கிட்டு இப்படி விரிச்சுக்கலாம். விரிச்சிட்டு இப்படியே நம்ம இந்த ஒயரை வச்சுக்கலாம். வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த 2 ஒயர் நம்ம பாக்ஸ் நாட் போடணும். இந்த கீழே இருக்கிற ஒயர் 2 ஒயர் மேலே இப்படி அனாதையாக தூங்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம டைட் பண்ணிட்டா நமக்கு வந்து 6 ஃப்ளவர் கிடச்சிருக்கு. அதாவது 6 பாக்ஸ் நட்டு 3 3 6 கிடச்சிருக்கா. நமக்கு ஒரு அருங்கோணமாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த பாக்ஸ் நாட்லேருந்து ஒரு ஒயரு, அடுத்தது இந்த பாக்ஸ் நாட்லேருந்து ஒரு ஒயரு. ஓகேங்களா? அது மாதிரியே இது ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுடலாம். 2 லைன் போட்டுடலாம். இந்த பூ முட்டு ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே. இந்த பூ முட்டு போடுறது நமக்கு ஈஸி. ஏன் தெரியுமா? நம்ம பாக்ஸ் நாட் போடுறதுனால டக்குன்னு போட்டுடலாம். ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு கஷ்டமாகவே தெரியாது.
இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டேன். இப்போ இன்னொரு லைன் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணது இது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் லைனும் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சிட்டோமா? முடிச்சுட்டு இது பாருங்கள், இந்த ஆப்போசிட் ஒயர் இருக்குல்ல, அடுத்த ஃப்ளவர் போடுறது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம அடுத்தது பாக்ஸ் நட் போடுவோம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் நட் போடாமல் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணுறோம். அதாவது இப்படி இந்த வாக்கில் இருக்கிறது, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, அந்த ஒயர்ஸ் எல்லாமே நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. நல்லா டைட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், அப்பப்போயும் கட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். அடுத்தது அடுத்த ஒயர் இந்த இடத்துல தான் பாக்ஸ் நாட் போடுவோம். அந்த ஒயர் எடுத்துக்கலாம். எப்படி பாருங்கள், லெஃப்ட் சைடில் போகுது, அதை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பக்கம் இருக்கிற ஒயரெல்லாம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஒயர்ஸ்லாம் நமக்கு நிற்கிது, 6 ஒயரு. அதை எப்படின்னா, அந்த ஒயர் என்னென்ன வாட்டத்தில் இருக்கோ அதேமாரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஒயர் இந்த வாட்டத்தில் இருக்குது, அந்த ஒயர் அந்த வாட்டம், அந்தந்த வாட்டத்துலேயே நம்ம அதை மடித்து அழகாக விட்டுறலாம். இப்படி இப்போ அவங்க என்னென்ன வாட்டத்தில் இருக்காங்களோ அதே நம்ம வாட்டத்தில் வச்சாச்சு. இப்படி வச்சுட்டு நம்ம இப்போ ஒயரை இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நான் எல்லோ கலர் எடுக்கிறேன். எல்லோ கலரை எடுத்தால் அதோட வாட்டம் எங்கே இருக்குன்னா, இப்போ இங்கே ரெட் கலர் ஒயர் இருக்கா, அந்த ரெட் கலர் ஒயரை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதோட வாட்டம் இந்த எல்லோ, இங்கே ரெட் கலர் இருக்குது, அடுத்தது எல்லோ கலர் இருக்குது, அந்த எல்லோ கலர் கேப்பில் தான் நம்ம விடணும். ஏன்னா அதோட வாட்டமே அப்படி தான் இருக்குது. அதனால் அந்த எல்லோ கலர் கேப்பில் நம்ம விட்டுறலாம் ஒயரை. ஓகேங்களா? இப்போ விட்டாச்சா? அடுத்தது இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குது, அடுத்த ஒயர், அதுக்கு அடுத்த ஒயர் ரெட் கலர் இருக்குது. நமக்கு நடுவில் இப்போ பாருங்கள், அந்த ரெட் கலருக்கு பக்கத்தில் ஒரு எல்லோ கலர் ஒயர் இருக்குது, அடுத்தது ரெட் கலர் ஒயர் இருக்குது. இதோட வாட்டம் அந்த ரெட் கலர் ஒயர் கேப்பில் தான் இருக்குது. அதாவது 1 விட்டு 1 ஒயர் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம அடுத்தது வந்து இந்த எல்லோ கலர் ஒயர் தான் இன்சர்ட் பண்ணோம். ஏன்னா இந்த ரெட் கலருக்கு ஒயருக்கு முன்னாடி எல்லோ கலர் தான் இருக்குது. இந்த ரெட் கலரில் இப்படி அடியில் தான் வச்சுக்கணும். அதை அடியில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ இந்த இன்சர்ட் பண்ணோம். ஓகேங்களா? ரெட் கலர் தான் பக்கத்து ஒயர், 1, 2வது ஒயர். நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஷேப் வரும். அடுத்தது நம்ம ரெட் கலர் இன்சர்ட் பண்ணோம். இந்த எல்லோ கலர் கீழே இருக்கா, விட்டுருங்க. 1, 2வது ஒயர். இதில் நான் 2 பூ போட்டுட்டேன். அப்போ எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு சொல்லும் போது எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்போ டக்குன்னு போட்டால் உங்களுக்கு சொல்லும் போது எனக்கு வாட்ட வரல. அடுத்தது இந்த எல்லோ கலர் இருக்குது, இந்த ரெட் கலர் பக்கத்து ஒயரை, அதுக்கு பக்கத்து இடத்துல தான் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதாங்க. அடுத்தது இந்த ரெட் கலர் ஒயர் பாருங்க, இங்கே ஒரு எல்லோ, இந்த ரெட் கேப்பில் நம்ம விட்டுருணும். நம்ம இந்த இன்சர்ட் பண்ணுறதுல தான் இந்த பூவே அழகாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம பூவை எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ஷேப் வந்துடுது. இதான் பூ மொட்டு. நம்ம வந்து பூ மொட்டு போட்டாச்சு.